கெமிக்கல் கைனடிக்ஸில் நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேட் லா அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட். இது வரைக்கும் இந்த சாப்டரில் நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டண்ட்டை டிபெண்ட் பண்ண விஷயம் அப்படிங்கிறது வந்து தெளிவாக நம்ம படிச்சிட்டோம். இப்போது அந்த அந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை வந்து எப்படி ரேட் லாவில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, அந்த ரேட் லாவில் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் அண்ட் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கும். அந்த கான்ஸ்டன்ட்டை ரேட் கான்ஸ்டன்ட்னு சொல்கிறோம். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் கொடுத்தா ஃபஸ்ட்டு ரேட்டில் எப்படி எழுதுறதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஜென்ரல் ரியாக்ஷன் கன்சிடர் பண்ணலாம். XA + YB கிவ்ஸ் ப்ராடக்ட்ஸ். இப்போது இந்த பர்டிகுலர் ரியாக்ஷனுக்கு ரேட்டில் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரேட்லாவுடைய ஸ்டேட்மெண்ட் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ரேட்லாவோட ஸ்டேட்மெண்ட் என்னென்னா the rate of the reaction is directly proportional to the concentration of the reactants. இதுதான் ரேட்லாவுடைய ஸ்டேட்மெண்ட்டு. அப்போது இந்த கொடுத்துருக்குற இந்த ஜென்ரல் ரியாக்ஷனுக்கு ரேட்டில் நம்ம எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம்? ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ஆர்னு வச்சுக்கலாம், இல்லைனா ரேட்டுன்னே வச்சுக்கலாம். ரேட் இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ். இங்கே ஏங்கிறது ஒரு ரியாக்டன்ட், பிங்கிறது ஒரு ரியாக்டன்ட். அப்போ ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி. இப்போது டு ரிமூவ் திஸ் ப்ரொபோர்ஷனாலிட்டி வி ஆர் அப்ளைங் ஒன் கான்ஸ்டன்ட் கே. அப்போது இது ஈக்குவேஷன் எப்படி ஆகும்? ரேட் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு ஏ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி அப்படின்னு சேஞ்ச் ஆகும். இதுதான் ரேட்லான்னு சொல்கிறோம். இந்த கேங்கிறது என்னென்னா ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் ஆர் ரேட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, திஸ் இஸ் ரேட்லா. இதில் இருக்கிற இந்த கேங்கிற கான்ஸ்டன்ட் தான் என்னென்னு சொல்கிறோம்? ரேட் கான்ஸ்டன்ட் ஆர் ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸில் வந்து பவரில் வந்து mn அப்படின்னு 2 டேர்ம் இருக்கிறதா வச்சுக்குவோம். அதனுடைய பவர்ஸுக்கு வந்து சர்டைன் வேல்யூஸ் நம்ம வந்து அசைன் பண்ணியிருப்போம். இந்த எம்ங்கிறது என்ன, என்னங்கிறது என்னென்னா இப்போது A⁻m அப்படின்னா அந்த எம்ங்கிறது வந்து அந்த ஏங்கிற ரியாக்டண்ட்டை பொறுத்து அந்த ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் என்ன சொல்கிறோம். அதே மாதிரி B⁻n அப்படின்னா பிங்கிற ரியாக்டண்ட்டை பொறுத்து ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் என்ன சொல்கிறோம். M அண்ட் என்னுடைய டோட்டல் வந்து ஓவரால் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷனாக இருக்கும். ஓகே, இதுதான் ரேட்லா. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரேட்லா ஃபார் தி above reaction is generally expressed as rate is equal to k into A⁻m and B⁻n. இங்கே கேங்கிறது என்னது? ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். It is called the rate constant. The values of m and n represent the order with respect to a and b respectively. அதாவது ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் ஏவை பொறுத்து என்ன வேல்யூ, பியை பொறுத்து என்ன வேல்யூங்கிறத தான் நம்ம என்ன எழுதியிருக்கோம், எங்கே எழுதியிருக்கோம்? பவர் ஆஃப் த ரியாக்டன்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கிற எம் அண்ட் என் வேல்யூ. ஓவரால் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் எப்படி எடுப்போம்னு சொன்னேன்? m + n. இந்த m என்னுடைய சம் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? அந்த ரியாக்ஷனுடைய ஓவரால் ஆர்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த வேல்யூஸ் ஆஃப் தி எக்ஸ்போனன்ட்ஸ், அந்த m அண்ட் n ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் சொன்னோம்ல, அந்த டோட்டல் அந்த வேல்யூஸ் எப்போவுமே வந்து நம்ம தியரிட்டிக்கலாக ஒரு ரியாக்ஷனை பார்த்தோன்னே அந்த ரியாக்ஷனை வச்சு சொல்ல முடியாது. இட் மஸ்ட் பி டிட்டர்மைன் பை எக்ஸ்பெரிமெண்ட். நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக மட்டும்தான் அதை கண்டுபிடிக்க முடியும். தி cannot be deduced from the stoichiometry ஆஃப் த ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷனுடைய ஸ்டோய்க்கியோமெட்ரியிலேருந்து நம்மளால் சொல்ல முடியாது. For example, consider the isomerization of cyclopropane that we discussed earlier. நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸில் வந்து ஒரு ரியாக்ஷன் எக்ஸாம்பிளாக படிச்சிருப்போம். என்ன ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஐசோமரைசேஷன் ஆஃப் சைக்ளோப்ரோபேன். அந்த ரியாக்ஷனில் வந்து எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போது அந்த ரியாக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் நம்ம எப்படி எழுதலாம்? ரேட் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு சைக்ளோப்ரோபேன் பவர் 1. சைக்ளோப்ரோபேன் பவர் 1ன்னா என்ன அர்த்தம்? இந்த சைக்ளோப்ரோபேனுடைய கான்சன்ட்ரேஷனை பொறுத்து ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1ஆக இருக்கும். இட் இஸ் அ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அப்போ ரேட் இதில் வந்து நம்ம ரேட்டில் அப்ளை பண்ணலாம். ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சைக்ளோப்ரோபேன்னு வரும். இப்போ அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்ணால் கே கான்ஸ்டன்ட் அப்ளை பண்ணோன்னா நமக்கு ரேட்டில் எப்படி வரும்? ரேட் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு சைக்ளோப்ரோபேன் பவர் 1. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ வேணும். என்ன கான்ஸ்டன்ட்? ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ வேணும். அப்போது நம்ம என்ன பண்ணலாம்? அந்த சைக்ளோப்ரோபேன் கான்சன்ட்ரேஷனை லெஃப்ட் சைட் கொண்டு போனால் ரேட் கான்ஸ்டன்ட் கிடச்சிரும். ரேட் கான்ஸ்டன்ட் கே இஸ் ஈக்குவல் டு ரேட் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சைக்ளோப்ரோபேன். இப்போ அந்த ரேட் கான்ஸ்டன்ட் ஐசோமரைசேஷனுக்கான டேபிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரேட்டு mole liter -1 minute -1 concentration of the reactant that is cyclopropane mole liter -1ல கொடுத்துருக்காங்க.
இப்போது ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ரேட் கான்ஸ்டன்ட்டுங்கிறது வந்து எந்த ஒரு ஸ்டேஜ்லேயுமே வந்து வேல்யூ மாறவே கூடாது, கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய வேல்யூ. அதாவது அந்த ரியாக்டன்ட்டுடைய கான்சன்ட்ரேஷன் எப்படி வேணால் இருக்கலாம், ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எப்படி வேணால் இருக்கலாம். இந்த ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ எப்படி இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும் எந்த ஒரு ஸ்டேஜ்லேயுமே. இப்போ சைக்ளோப்ரோபேனுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார்முலா இப்போ தானே பார்த்தோம், என்ன பார்த்தோம், K is equal to rate by concentration of cyclopropane. இப்போ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து 6.92 into 10 power minus 2. அப்போ சைக்ளோப்ரோபேனுடைய கான்சன்ட்ரேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 6.92 டிவைடட் இன்ட்டு 10 power minus 2 டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் ரேட் கான்ஸ்டன்ட், 3.46 into 10 power minus 2. அடுத்தது சைக்ளோப்ரோபேனோட இன்னொரு கான்சன்ட்ரேஷனில் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வேறு வேல்யூ கிடைக்கும், 3.46 into 10 power minus 2. அப்போ சைக்ளோப்ரோபேனுடைய கான்சன்ட்ரேஷன் 1. பட் ரேட் கான்ஸ்டன்ட் எப்படி இருக்குது, சேம் வேல்யூ, மேலே என்ன வேல்யூ இருந்துச்சோ அதே வேல்யூ தான். அதே மாதிரி மூணாவது அதனுடைய கான்சன்ட்ரேஷன் 0.5 குறையும் போதும் பார்த்தீங்கன்னா ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ சேமாக தான் வரும். ரேட் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது எந்த ஒரு ஸ்டேஜ்லேயுமே மாறாத வேல்யூ. இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லெட் அஸ் கன்சிடர் அண்ட் another எக்ஸாம்பிள், த ஆக்சிடேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆக்சைடு. நைட்ரிக் ஆக்சைடுடைய ஆக்சிடேஷன் ரியாக்ஷனை வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். 2NO gaseous state plus O2 gas gives 2NO2 gas. இப்போ பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது நைட்ரிக் ஆக்சைடுடைய ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனை வந்து இது சில எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் நடத்தி ஒரு சில டேட்டாஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆக்சைடு, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் இனிஷியல் ரேட்டு, இதெல்லாமே வந்து நமக்கு இந்த டேபிளில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த டேபிளை வச்சுக்கிட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, நவ் வி ஆர் கோயிங் டு டிட்டர்மைன் தி ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன். இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக வந்த டேட்டா தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டாவை வச்சுக்கிட்டு ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷனில் ஃபஸ்ட்டே நம்ம ஒரு விஷயம் சொன்னோம், அதை வந்து தியரிட்டிக்கலாக வெறும் ரியாக்ஷனை வச்சுட்டு சொல்ல முடியாது, எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக மட்டும்தான் ஒரு ரியாக்ஷனுடைய ஆர்டர் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லியிருந்தோம். இப்போது அதனால் வந்து ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷனை கண்டுபிடிக்க சொல்லி என்ன கொடுத்துருக்காங்க, நைட்ரிக் ஆக்சைடுடைய ஆக்சிடேஷன் ரியாக்ஷனுக்கான ஒரு சில டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. என்ன டேட்டா அப்படின்னா, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கான்சன்ட்ரேஷனில் அதனுடைய டிஃப்ரெண்ட் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு ஆர்டர் வந்து நம்ம இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரேட்டில் அப்ளை பண்ணி எழுதணும். ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 1 எடுத்துக்கோங்க. அந்த 1க்கான ரேட்டில் வந்து எழுதுகிறோம். ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜன் எழுதுவோமா. அப்போ ரேட்டில் எப்படி எழுதுவோம், ரேட் இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NO பவர் M இன்ட்டு O2 பவர் N. இப்போ ரேட்டில் எழுதியாச்சு ஃபார் எக்ஸ்பெரிமெண்ட் 1. இந்த ஃபஸ்ட்டு ஓவரால் ரேட்டு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு. அது இப்போ ரேட் 1 ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ரேட்டில் எழுதணுன்னா ரேட் 1ன்னு வச்சுக்கலாம். அதை ரேட் 1 ஃபஸ்ட்டில் இதுக்கு ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எவ்வளவு, 19.26. இந்த இனிஷியல் ரேட் மேலே என்ன போட்டிருக்காங்க டேபிளில், இன்ட்டு 10 power minus 2 ஆட் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 19.26 இன்ட்டு 10 power minus 2 ஈக்குவல் டு K இன்ட்டு, இப்போது ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NO எவ்வளவு 1.3. அப்போது அந்த NO வந்து 1.3ன்னு எழுதிக்கலாம், 1.3 பவர் M. அடுத்தது ஆக்சிஜனோட கான்சன்ட்ரேஷன் 1.1, அப்போது 1.1 பவர் N. இதே மாதிரி செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நம்மளால் எழுத முடியும். ரேட் 2 ஈக்குவல் டு K இன்ட்டு NO பவர் M இன்ட்டு O2 பவர் N. இப்போ செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் உள்ள வேல்யூஸ் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணலாமா. ரேட் 2 எவ்வளவு 38.40 இன்ட்டு 10 power minus 2. K இன்ட்டு NO கான்சன்ட்ரேஷன் 1.3 பவர் M இன்ட்டு 2.2 பவர் N. ஓகே, செகண்ட் ரேட்டும் எழுதியாச்சு. அடுத்து எக்ஸ்பெரிமெண்ட் 3க்கு ரேட் 3 இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு NO பவர் M O2 பவர் N. இப்போ எழுதுனா என்ன ஒரு 76.8 இன்ட்டு 10 power minus 2 ஈக்குவல் டு K இன்ட்டு 2.6 பவர் M இன்ட்டு 1.1 பவர் Nன்னு கிடைக்கும். இப்போது நமக்கு வந்து M வேல்யூ அண்ட் N வேல்யூ தான் வேணும். ஏன்னா ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷனுங்கிறது எதை பொறுத்தது, M ப்ளஸ் N வேல்யூவை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ M ப்ளஸ் N வேல்யூ நமக்கு வேணுங்கிறக்காக என்ன பண்ணுறோம், செகண்ட் ஈக்குவேஷன் டிவைடட் பை ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷனையும் ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், 38.40 இன்ட்டு 10 power minus 2 டிவைடட் பை 19.26 இன்ட்டு 10 power minus 2 விச் இஸ் ஈக்குவல் டு அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் எடுத்து எழுதுகிறோம். K இன்ட்டு 1.3 பவர் M இன்ட்டு 2.2 பவர் N டிவைடட் பை K இன்ட்டு 1.3 பவர் M இன்ட்டு 1.1 பவர் N. இப்போது இந்த இதில் வந்து சிம்பிளிஃபை பண்ணலாமா, K கேன்சல், 1.M 1.3 கேன்சல். அப்போ என்ன கிடைக்கும்,
இந்த சைடு இதை கேன்சல் பண்ணோன்னா இது 1 டைம், this is 2 times, this is 1 time. அப்போ என்ன கிடைக்கும்? 2 is equal to 2.2 by 1.1 the whole power n அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதில் இது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாமா? this is 1 time, this is 2 times. இப்போ என்ன கிடைக்கும்? 2 is equal to 2 power n அப்படின்னு கிடைக்கும். இப்போது இங்கே 2 is equal to 2 power n வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா n வேல்யூ எவ்வளோ இருக்கிறதா அர்த்தம்? அப்போ இங்கே வந்து இது வந்து 2 power 1ன்னு எடுத்துக்கலாம். இந்த சைடு என்ன இருக்குது? 2 power nன்னு எடுத்துக்கலாம். இப்போ n-க்கு நேரம் இந்த சைடு என்ன இருக்குது? 1 இருக்குது. ஸோ அப்போ என்னோட வேல்யூ எவ்வளவு? 1. இப்போ n is equal to 1 அப்படிங்கிற ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ n வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும்? m வேல்யூ கண்டுபிடிக்கணும். therefore the reaction is first order with respect to oxygen. என்னங்கிறது எதன் மேலே இருந்துச்சு? ஆக்சிஜனுக்கு மேலே பவரில் இருந்தது தான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ஆக்சிஜனை பொறுத்து அந்த ரியாக்ஷனுடைய ஆர்டர் எவ்வளோ? 1. தட் இஸ் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இப்போது NO கான்சன்ட்ரேஷனை பொறுத்து ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது தேர்ட் ஈக்குவேஷனையும் ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் டிவைட் பண்ணலாம். 3/1 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் நைட்ரஸ் ஆக்சைடை பொறுத்து அந்த ரேட் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும். இப்போ 76.8 into 10 power minus 2 divided by 19.26 into 10 power minus 2 which is equal to k into 2.6 power m into 1.1 power n divided by k into 1.3 power m into 1.1 power n. ஓகே, இப்போ இதில் வந்து சிம்பிளிஃபை பண்ணலாமா? சேம் டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணலாமா? எந்த டேர்ம்? கே கேன்சல், 1.3 power m 2.6 இது 1 டைம், இது வந்து 2 டைம்ஸ், 1.1 கேன்சல். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி இதையும் கேன்சல் பண்ணலாம். இது கேன்சல் பண்ணிங்கன்னா இது 2.6, இது வந்து 1.3 டைம்ஸ்ன்னு கிடைக்கும். இப்போ இதுதான் நமக்கு கிடைக்கிற ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு எப்படி கிடைக்கும்? 4 is equal to 2.6 by 1.3 the whole power m அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா this 1.3 1 டைம், 2.6 வந்து 2 டைம்ஸ். இப்போ என்ன கிடைக்கும்? 4 is equal to 2 power m. இப்போ 4 நம்ம எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 power mன்னு எழுதலாம். இப்போ எம்முக்கு நேராக என்ன இருக்குது? இருக்கிற இடத்துல 2 இருக்குது. அப்போது ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் m வேல்யூ எவ்வளவு? m is equal to 2. இப்போ ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் நைட்ரஸ் ஆக்சைடோட கான்சன்ட்ரேஷனை பொறுத்து என்ன வரும்? செகண்ட் ஆர்டர்னு கிடச்சிருக்கு. இப்போ ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் 2. இப்போ ஓவரால் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? அந்த ரேட்லால் ஃபஸ்ட்டு ரேட் இஸ் ஈக்குவல் டு k into NO power 2 O2 power 1 அப்படின்னு நம்ம எழுதலாம். ரேட்லால் வந்து இந்த m and n வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி எழுதணுன்னா ரேட்லா வந்து அந்த ஈக்குவேஷனுக்கான ரேட்லா கரெக்டான ரேட்லா கிடச்சிரும். அடுத்து ஓவரால் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் m + n தான் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன். m எவ்வளவு? 2, n எவ்வளவு? 1. ஸோ 2 + 1 3. அப்போது நைட்ரஸ் ஆக்சைடுடைய ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் வந்து என்ன ஆர்டர் ரியாக்ஷன்? இட் இஸ் அ தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரேட் அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் அ ரியாக்ஷன். ஃபஸ்ட்டு ரேட் ஆஃப் எ ரியாக்ஷன் என்ன? இட் ரெப்ரசன்ட்ஸ் த ஸ்பீட் அட் விச் த ரியாக்டன்ஸ் ஆர் கன்வெர்டட் இன் டு ப்ராடக்ட்ஸ் அட் எனி இன்ஸ்டன்ட். அதாவது ரேட் ஆஃப் த ரியாக்ஷனுங்கிறது என்னது? ஒரு ரியாக்ஷனில் ரியாக்டண்ட்டில் இருந்து ப்ராடக்டாக என்ன ஸ்பீடில் எவ்வளவு வேகத்தில் வந்து ஒரு ப்ராடக்ட் ஃபார்மேஷன் நடக்குதுங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் என்னது? ரேட் லா. ரேட் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது இது ஒரு ப்ரப்போர்ஷ்னாலிட்டி கான்ஸ்டன்ட். இப்போ தான் ரேட் லாவில் நம்ம பார்த்தோம். அந்த கான்ஸ்டன்ட்டுங்கிறது வேல்யூ வந்து மாறவே மாறாது எந்த ஒரு கான்சன்ட்ரேஷன்லேயுமே ஒரு பர்டிகுலர் ரியாக்ஷனுக்கு. அடுத்தது செகண்ட் பாயிண்ட், it is measured as decrease in the concentration of the reactants or increase in the concentration of product. இது எதை பேஸ் எந்த அடிப்படையில் இதை நம்ம மெஷர் பண்ணுறோம்? ரேட் ஆஃப் எ ரியாக்ஷனை ஒன்று கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் டிக்ரீஸ் ஆகிறது, இன்னொன்று கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படிங்கக்கூடிய ரெண்டு விஷயத்தை டிபெண்ட் பண்ணி நம்ம எதை கண்டுபிடிக்கிறோம்? ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை வச்சு எழுதுகிறோம். ரேட் கான்ஸ்டன்ட்டுங்கிறது எப்படி அப்படின்னா இது வந்து ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ஈக்குவலாக வரும். எப்போ ஈக்குவலாக வரும்? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ஈச் ஆஃப் த ரியாக்டன்ஸ் இஸ் யூனிட்டி. அதாவது ஒவ்வொரு ரியாக்டன்ட்டுடைய கான்சன்ட்ரேஷனும் யூனிட்டியாக இருந்துச்சுன்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா? இப்போ A + B gives ப்ராடக்ட்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போது இந்த ரியாக்ஷனில் வந்து ரேட்டில் எப்படி எழுதுவீங்க? ரேட் இஸ் ஈக்குவல் டு K into A
பி அப்படின்னு எழுதுவோம். இப்போ இதில் இந்த ஏவோட வேல்யூம் பியோட வேல்யூ யூனிட்டி 1ன்னு வச்சுக்கிட்டோம்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு கேன்னு மாறிடும். இந்த 1 இன்ட்டு 1ன்னு வருமா? ஸோ இந்த வேல்யூ ஃபுல்லாகவே 1 ஆகிடும். அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு கே. அந்த பாயிண்ட் இப்போ புரியுதா? அதாவது ரேட் ஆஃப் த ரியாக்ஷனில் வந்து எப்போவுமே அந்த ரியாக்டன்ஸுடைய கான்சன்ட்ரேஷன்ஸ் வந்து யூனிட்டியாக மாறும்போது ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு தி ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் த ரியாக்ஷன். அடுத்தது இட் டிபெண்ட்ஸ் ஆன் த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ். ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எதை பொறுத்து அமையும்? இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸை பொறுத்து அமைகிறது. ரேட் கான்ஸ்டன்ட் வந்து இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டண்ட்டை பொறுத்து நம்ம சொல்ல மாட்டோம், அதை பொறுத்தும் அமையாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதாவது வந்து ரேட் லான்னா என்னென்னு பார்த்தோம், அந்த ரேட் லாவை வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்து ரேட் ஆஃப் த ரியாக்ஷனுக்கும் ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் த ரியாக்ஷனுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.